பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று உச்ச நீதிமன்றம் கடுமையா செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்குல சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கேஸ முடிக்கிறீங்களா முடிக்க மாட்டீங்களா, வாழ்நாள் ஃபுல்லா அதை நடத்திட்டே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன நடக்குது செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்குல, என்ன மாதிரியான திமுக அரசா இருக்கட்டும் இல்ல வழக்கறிஞரா இருக்கட்டும் தள்ளி போறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்க? இல்ல, இது நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஒரு முறையும் பேசுவோம். சில நம்ம வாசகர்கள் கீழே கமெண்ட் போடுவாங்க ஒன்றும் நடக்காதுன்னு. பட் அதுக்கு எல்லாம் தான் தெரியுது. அதாவது இதுல என்ன பண்ணியிருக்காங்க, இவர் 2011-16 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 25,000 பேர்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு நான் உனக்கு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல வேலை வாங்கி தரேன்னு பண்ணார். அது 3 கேட்டகரியில வேலை. முதலாவது ஜேஇஏஇ போஸ்ட், அது 10-13 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கினார்னு. அதுக்கப்புறமாக மீதி டிரைவர் கண்டக்டர், அடுத்தது டிரான்ஸ்போர்ட் ஒர்க் ஷாப்பு ஹெல்பர்ஸ். இந்த டிரான்ஸ்போர்ட் ஹெல்பர் ஒர்க் ஷாப்புக்கு 50,000-80,000, டிரைவர் கண்டக்டருக்கு 2-3 லட்சம், இதுக்கு ஏஇஜேஇக்கு 10-13 லட்சம் அப்படின்னு கிட்டத்தட்ட 950 கோடின்னு சொல்லி சில செய்திகள் பத்திரிகைகள்ல இருக்கு. இதை முன்னிலைப்படுத்தி சொன்னது திமுகவின் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். கரூர்லயே போய் இதை பேசினார். ஆனால் அவர் கட்சி மாறி இந்த பக்கம் வந்துட்டார். அதனால அவருக்கு பாவ மன்னிப்பு ஞானஸ்தானம் வந்துருச்சு. திமுகவில் சேர்ந்தால் சகல பாவங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு திமுகவுடைய ஸ்டைலுக்குன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்லுவாங்க, சர்க்காரியா கமிஷன்ல ஒரு வார்த்தை இருக்கிறது, அதாவது விஞ்ஞான ரீதியான ஊழல். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இத லஞ்சம் இவங்க யார்கிட்ட வாங்கி வேலை கொடுத்தவங்க போக கொடுக்காதவங்க சில பேர்கிட்ட அவர் பணத்தை திருப்பி கொடுத்துட்டார், கேஸ முடிச்சுக்கலான்னு கொண்டு போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல முடிக்கிறாங்க. அங்கிருந்த நீதிபதியும் அதை ஏற்றுக்கொண்டார். பட் பணம் கொடுத்து திருப்பி வராம இருக்கிற ஒரு சிலர் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போக இந்த வழக்குன்னு இல்லை, லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குதல் மற்றும் இது எல்லாத்துக்கும் ஒரு திருப்பு முனையாக எல்லா தேர்வுகளுக்குமே இருக்க மாதிரி ஒரு வித்தியாசமான அல்லது மிக முக்கியமான தீர்ப்பை கொடுத்தார் திரு ராமசுப்பிரமணியம் மற்றும் முராரி. திரு ராமசுப்பிரமணியம் தான் இப்போ அகில இந்திய அளவில் மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக இருப்பவர், தேசிய மனித உரிமை. அவருக்கு இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு, நான் அப்படின்னு பத்திரிகையில் வந்த செய்தி, அவர் தன்னுடைய மற்ற சக அமைச்சர்களிடம் நான் என்னுடைய வக்கீலை வைத்துக் கொண்டு நீதிபதிகளுக்கு கவனிக்க ஏற்பாடு செய்து விட்டேன், 150 கோடி ரூபாய் கொடுத்து விட்டேன், ஸ்பிளிட் வெர்டிக்ட் வரும். அதாவது 2 நீதிபதிகள் ஒருத்தர் இவர் செஞ்சது தப்புன்னு இன்னொன்னு தப்பு இல்லைன்னு வந்தால் அதை இழுக்கிறதுக்கு 2 வருஷம் இழுக்கும், இந்த ஆட்சியே பீரியடையே முடிச்சிடலான்னு. ஆனா அந்த மாதிரி வெர்டிக்ட் வரல, நீதியே வெல்லுங்கிறதுல ஜஸ்டிஸ் ராமசுப்பிரமணியம் முராரி தீர்ப்பு என்ன பண்ணாங்க. இப்ப நானும் நீங்களும் கார்த்தியை நானும் எக்ஸாம் எழுதுறேன். நான் காசை கொடுத்து சீட்டு வாங்கினா கஷ்டப்பட்டு படிச்ச கார்த்தி உங்களுக்கு கிடைக்காம போகுது. இன்னொருத்தர் பணம் கொடுத்துட்டு சேராம அவருக்கு கிடைக்காம போச்சுன்னா அவரும் ஏமாத்தப்படுறார், கார்த்தியை ஏமாத்தப்படுறார். சோ இப்ப யார் பாதிக்கப்பட்டவர், யார் குற்றவாளி, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எடுத்து ராமசுப்பிரமணியம் எடுத்துட்டு இதுல இவரை விடுவிச்சதை ஏற்றுக்கொண்டது. அதாவது செந்தில் பாலாஜி தரப்பு வக்கீல் நான் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன் தப்பு இல்லைன்னு சொன்னது லஞ்ச ஒழிப்புக்கு வராது. நான் கார்த்திட்டு கடனை வாங்கிட்டு திருப்பி தரல, நீங்க கேஸ் போட்டீங்கன்னா அந்த திருப்பி கொடுக்கறதுக்கு பேரு காம்பவுண்டிங்னு பண்ணலாம், லஞ்ச ஊழல்ல இது வராதுன்னு சொல்லி இந்த வழக்கை இடி நடத்தலாம்னு சொல்லியாச்சு. இது நடத்திட்டு இருக்கப்ப என்ன பண்ணாங்க, இதை 2 மாதத்துல முடிக்கணும் அப்படிங்கிறது முராரி ராமசுப்பிரமணியம் தீர்ப்பு. இப்ப 2 வருஷம் ஆகியும் இவங்க ஜனவரியில முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இடி பக்கம் விசாரணை அப்ப ஜனவரியில முடிக்கணும்னு. பட் இப்ப கோர்ட்டே சொல்லுது இது முடிக்க முடியாதா, என்ன 2000 பேரை சேர்த்திருக்கீங்க. இல்ல, அதுதான் தமிழக போலீஸுக்கு 2 மாதங்களில் இதை முடிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா திமுகவுடைய திராவிட மாடல் எந்த கேஸை எப்படி உடைக்கணும் அப்படின்னு டெக்னிக் பண்ணி இப்ப 25,000 பேர் இவர் பணம் வாங்கினார் இல்லையா, அதுல வேலை கிடைச்ச ஒரு 2,000 பேரை அரசு சாட்சி, சில பேரை விட்னஸ், இப்படி போட்டு 2,700 விட்னஸ் சேர்த்துட்டாங்க. இதைத்தான் நம்ம பலமுறை சொல்லி இருக்கோம். அதாவது முதல் முறை இந்த குற்றச்சாட்டை ஃபர்ஸ்ட் கேஸை எடுத்து ஆரம்பிக்க முடிய அத்தனை பேரும் கோர்ட்ல ஆஜராகி ஏற்கிறேன் இல்லைன்னு சொல்லாதான் முடியும். இத்தனை பேரையும் கொண்டு வைக்கிறதுக்கு இந்தியாலேயே கோர்ட் கிடையாதுன்னு சொன்னேன். நேற்றைக்கு உச்ச நீதிமன்றம் இதுக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம்
சேப்பாக்கம் இல்லாட்டி எம்ஏ சின்னசாமி மாதிரி ஒரு ஸ்டேடியத்துல வச்சா தான் இதை நடத்த முடியும்னு அவங்களே சுட்டி காட்டியிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் 1000 பேருக்கு மேல இவங்க அந்த அட்ரஸ்ல இருக்காங்களா என்னங்கிற நோட்டீஸ் கூட அனுப்பல. இதைத்தான் கபில் சிபல் சுட்டி காட்டி 2026 ஜனவரிக்கு முன்னாடி கோர்ட் ப்ரொசீஜர் படி ஒவ்வொரு விட்னஸையும் அழைக்கிற சம்மன் கூட போகாது. 26 தேர்தல்ல திமுக வந்தாதான் இந்த பிரச்சனை, அதனால இவர் அமைச்சராக தொடரலாம்னு. ஆனால் எதிர்த்தரப்பு தொடர்ந்து அமைச்சர் பதவியே பறி போனதுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சனாலதான் இவங்க வேற வழி இல்லாம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சர்ல இருந்து எடுத்தாங்க. இப்ப இந்த மாதிரி கோர்ட்டு கேட்டிருக்கு, நடத்துவீங்களா நடத்த மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு அதிருப்தி தெரிவிச்சுக்கிறப்ப இவர் வருங்காலத்துல அரசியல்ல இருப்பாரா இருக்க மாட்டாரா? இல்ல, முதலாவதாக அதாவது இந்த 3 போஸ்ட் நான் சொன்னேன். இவர் பேர்ல சொத்து குவிப்பு வழக்குங்கிறது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் 2011 அமைச்சராக சேருமின் இருந்த பிறகு 2016 அமைச்சர் வெளியேறும்போது வெறும் 1.34 கோடி தான் இவருக்கு அதிக சொத்து. அதுல இந்த 10-13 ஜேஇ போஸ்ட் எடுத்துக்கிட்டா அது வந்துடும். ஆனால் இவர் என்ன பண்றார், இந்த 3 கேஸையும் ஒண்ணு பண்ணி ஒன்னாகத்தான் விசாரிக்கணுங்கிறாங்க. அதாவது இடி கேஸ நடத்தணும்னு சொன்னால் கீழ்கோர்ட்டு கேஸ் முடிஞ்சு அதுல தப்பு பண்ணாருன்னு வந்தாதான் பிரெடிகேட் அஃபென்ஸ் ப்ரூவ் ஆனாதான் மேல் கேஸ நடத்த முடியும். சோ இந்த கேஸ் முடியக்கூடாதுன்னு கிளப் பண்ணாங்க. இந்த கிளப்பிங் செல்லாதுன்னு நேத்திக்கு இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. ஃபுல் ஜட்மெண்ட்டை பார்க்கணும். அடுத்தது நீங்க நடத்துற போக்குலயே இல்ல, இவருடைய வாழ்நாள்லயே முடிக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. சோ இது எல்லாமே மிகப்பெரிய ஸ்லாப். இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்துல இருக்கு அந்த கேஸ் ஏற்கனவே கிளப் பண்ணக்கூடாதுங்கிறது. அந்த கிளப் பண்ணக்கூடாதுங்கிற தீர்ப்பு வந்தது என்றால் 2 மாதத்தில் ஜேஇஐ போஸ்டுக்கு அந்த 14 பேர்கிட்ட இவர் லஞ்சம் வாங்கினார்னு கேஸ வேகமாக முடிச்சால் 1.34 கோடிக்கு அதுவே டேலி ஆயிடும். ஆனால் அதை தாண்டி அவர் மீது வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்கு ஏற்கனவே நாங்க பிரிலிமினரி மேக்சிமம் என்கொயரி முடிச்சாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு சொன்னால் கரூர் திருச்சி பைபாஸ்ல ஒரு சின்ன வீடு கட்டிட்டு இருக்காரு. 2.8 ஏக்கர் தான். 1 ஏக்கர்னா நம்ம ஒரு கிரவுண்ட்ல நம்ம இன்னைக்கெல்லாம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல வில்லான்னு அட்வர்டைஸ்மெண்ட் 70 லட்சம் 60 லட்சம் பாக்குறோம். 600 ஸ்கொயர் ஃபீட் சேர்ந்தாதான் ஒரு கிரவுண்ட் 2400 அடி. 1 ஏக்கர்னா 18.15 கிரவுண்டு. 3 ஏக்கருக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட 50 கிரவுண்டு 1,10,000 சதுரடி மனைய வாங்கியிருக்காங்க. யார் வாங்கினது? செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குடைய மாமியார். அவங்க அவ்வளவு பெரிய இடத்த வெறும் 10,80,000 ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதை வாங்கிட்டு அசோக்குடைய மனைவிக்கு செந்தில் பாலாஜியுடைய மைத்துனிக்கு செட்டில் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துக்கு மதிப்பு 10.8 லட்சமான்னு பார்த்தா அந்த இடத்தோட ஈஸியை நான் போட்டா அந்த இடத்தின் பேர்ல அந்த வித்தவங்க 30 கோடி ரூபாய் சிட்டி யூனியன் பேங்க்ல கடன் வாங்கியிருக்காங்க. இப்ப நானும் பேங்கிங் கன்சல்டன்டாக இருந்ததுனால ஒரு வேக்கண்ட் லேண்ட் மேல லோன் வாங்கணும்னா அதற்கு ப்ராப்பர்ட்டியுடைய டிஸ்ட்ரஸ் சேல் வேல்யூல 50% தான் கொடுப்பாங்க. மார்க்கெட் வேல்யூ 75 கோடி இருந்தால் ஒரு சேல் ஆர் டிஸ்ட்ரஸ் சேல்ங்கிறது 60 கோடி வரும். அப்பதான் 30 கோடி கிடைக்கும். அந்த இடத்தை விற்றவர்கள் யாருன்னு பார்த்தா அவர்கள் நமது மின்சாரத்துறைக்கு விண்மில் ப்ராஜெக்ட் போடுறதுக்கு கான்ட்ராக்ட் பேசினவங்க. ஸோ தன் கீழே விண்மில் போடுறேன்னு சொன்னவங்களை அடிமாட்டு ரேட்டுக்கு 80 கோடி ரூபாய் சொத்தை 10 லட்சத்துக்கு வாங்கின மாதிரி கணக்காயிருக்கு. ஸோ இதுல இன்னும் சின்ன மாளிகையா குடிசையாக இட்டாலியன் மார்பிளோடு 350 கோடி கட்டுறார் அப்படின்னு வீடியோக்கள் நெட்ல இருக்கு. சோ இவ்வளவு ஆதாரம் இருந்தாலும் இதுல என்னதான் ஆக போகுது இந்த வழக்கு? ஏன்னா ஒரு நீதிமன்றத்துல ஒரு அமைச்சர் அவர்கள் பண்ண ஊழல்ல இப்படி ஒரு வழக்கு வந்திருக்கு. இதுவே தீர்ப்பு ஒழுங்கா வரலன்னா இது தவறா அமைஞ்சிரும்ல. சோ என்ன மாதிரியான வழக்கு போக்கு வருங்காலத்துல இருக்க போகுது? இதுல நான் சொல்லணும்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு சீனியர் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி என்கிட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மேல உங்களால ஒரு துரும்ப கூட கிள்ள முடியாது, அவர் அவ்வளவு பெரிய அளவுக்கு பெரிய பெரிய வக்கீல் வைப்பார்னார். ஆனால் கைதானப்ப கேட்டேன், ஏதோ கொஞ்சம் வந்திருக்கீங்க பாருனாரு. எனக்கு அவரே சொன்னது. இப்ப இந்த 3 கிளேஸ கிளப் பண்ண கூடாது அப்படிங்கிற தீர்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம இந்த மாதம் முடிஞ்சதுனால ஆகஸ்டுக்குள்ள வந்துருச்சுன்னா செப்டம்பர் அக்டோபருக்குள்ள ஜேஇஐ கேஸ நடத்தினால் இவருக்கு தண்டனை கிடைத்தால் இடி வழக்கும் உடனடியாக முடிக்க முடியும். ஏன்னா இடி நாங்க இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிட்டோம்ட்டாங்க. எனவே நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் 2025 நவம்பர் டிசம்பருக்குள்ள இவருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது.
இவர் அரசியல் எதிர்காலம் இல்லை, இவர் வெளியில் சுற்றுவது கூட கஷ்டமாக இருக்கும். நிச்சயமாக ஜெயில் தண்டனையும் அதை தொடர்ந்து வேறு சில பல பிரச்சனைகளும் சந்திக்கணும். இதுல சொல்ல போனா உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்ல 25,000 ஆசிரியர்களை லஞ்சம் வாங்கிக்கிட்டு சேர்த்த எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல வெஸ்ட் பெங்கால் கோர்ட், கல்கட்டா கோர்ட் சொல்லிச்சு, சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் நீக்கியாச்சு. இது வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல பண்ணல. இதெல்லாம் ஆரம்பிச்சதுன்னா திமுகவிற்கு உச்ச கட்டத்துல கெட்ட பெயர் வரும். மிக நிச்சயமாக இது அவர்களுடைய தோல்விக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கழுத்தில் வந்துள்ள ஒரு மிகப்பெரிய தேள். அதை அவங்க இனிமேல் விளக்கவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு மாட்டிக்கொண்டார்கள். தப்பிப்பதற்கு மிகவும் கடினம். அதுதான் உண்மை. அடுத்தது இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, லக்னோல ஒரு மதமாற்ற கும்பல்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கும்பலுக்கு சென்னையில இருந்து ஃபண்டு போனதா நம்ம செய்திகள் பார்க்கிறோம். சரி, அதே இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்போம். இதே வந்து கன்வர்ஷன் ராக்கெட், இதே இது வட மாநிலத்துல மதமாற்ற கும்பல் தலைவர் வந்து கைது செஞ்சப்ப அந்த தொடர்பு தமிழகத்துல இருக்குன்னு சொல்லிட்டு என்ஐஏ இங்க ஏடிஎஸ் என்ஐஏ வந்து இங்க விசாரிக்கிறதுக்கு வராங்க. எது எங்க நடந்தாலும் தமிழகத்துக்கு, கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்டா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு நடந்தா, அசம்பாவிதமோ மதமாற்றமோ நடந்தா தமிழகத்துக்கும் கேரளாக்கும் தொடர்பு எப்பவுமே இருக்கே. இல்ல, இது நீங்க ஒரு இரண்டு தனிப்பட்ட மைனாரிட்டி மதங்களை சொல்றீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மதத்தை பொறுத்தவரை நீங்க சொல்ற பேரே சொல்றதுல ஒண்ணும் இல்லை. முஸ்லிம் மதத்தை பொறுத்தவரை ஒரு 2-5% கீழானவர்கள் வஹாபிய சிந்தனை கொண்டு அதை பரப்புறாங்க. பட் அதை வளர்ப்பதற்கு பண்றாங்க. கோயம்புத்தூர் பிளாஸ்ட், அரபிக் கல்லூரி வழியாக பண்றாங்கிறது வந்தது. ஆனால் கிறிஸ்துவத்தை பொறுத்தவரை மதம் மாற்றுவது எங்கள் உரிமை, எங்கள் கடமைன்னு சொல்லி அதற்கு பல்வேறு வேடம் போட்டு செய்வதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். நம்ம ஜெகத் காஸ்பர் ராஜு செயின்ட் தாமஸ் இந்தியாவுக்கு வந்து சொல்லி கொடுத்துதான் வள்ளுவர் எழுதினார்னு ஒரு சினிமா 100 கோடிக்கு 2008 கருணாநிதியை வச்சு ஆரம்பிச்சார். நல்ல வேளையாக அது நின்றது. ஆனால் இப்போ இந்தியால எங்க மதம் மாற்றுவது என்று நீங்கள் சொன்னாலும் அதன் பின்னால் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பாதிரிகள் இருக்கிறார்கள். சத்தீஸ்கர்ல அங்கிருந்து 3 பெண்களை, அதாவது சத்தீஸ்கர்ல 3 பழங்குடி பெண்களை ட்ரெயின்ல கூட்டிட்டு வந்தப்ப விசாரிச்சப்ப சொன்ன பதில்கள் சரியில்லைன்னு பார்த்தால், நாங்கள் உங்களை நர்ஸாக்குறோம், படிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த பெண்களையும் பெற்றோர்களையும் ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனா இது உடனே அந்த பெண்கள்கிட்ட சாதகமாக பேசி சில வீடியோவை வெளியிட கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் கூக்குரல்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் என்ன நேற்றுக்கு ஹைகோர்ட் சொல்லிடுச்சு, நீங்க என்ஐஏ கோர்ட்ல தான் பண்ணணும்னு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்துல 2 பேரு, அவங்களுக்கு ஃபண்டிங் மெட்ராஸ்ல இருந்து போகுது சார். மெட்ராஸ்ல மாத்திரம் கிட்டத்தட்ட 20 லட்சம் என்ஜிஓக்கள் இருக்கிறது. அதில் பல எஃப்சிஎன்ஏ லைசன்ஸ் வாங்காம பாதி கேன்சல் ஆயிருக்கு. ஆனால் எவ்வளவு எளிதாக பலர் 1000 கோடிகள் சேர்த்திருக்காங்க. மோகன் லாசரஸா இருக்கட்டும் அல்லது டிஜிஎஸ் தினகரனாக இருக்கட்டும், இப்படி இவங்கெல்லாம் பல 1000 கோடிகளை சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு யார் கேட்டாலும் பணம் கொடுக்கறது என்ற போக்கு கிறிஸ்தவர்களிடம் இருக்கிறது. இதை தடுக்கணும். இதை தாண்டி அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வந்துச்சு. என்னடான்னு சொன்னா, ஒரு கிராமத்தை சேர்ந்தவனை டெல்லிக்கு அதாவது அவங்க தம்பிக்கு கொஞ்சம் மனநிலை பாதிப்பு இருந்தவனை டெல்லிக்கு கூட்டிட்டு போனா சரியாகும் கூட்டிட்டு போய் அவன் வரல. அந்த கேஸ்ல பெயில் கிடைக்காதப்போ உச்ச நீதிமன்றம் அப்புறம் கொடுத்தது. சோ இது தொடர்கிறது. அந்த கேஸ்ல அலகாபாத் ஹைகோர்ட் சொல்லிச்சு, நீங்க எதற்காக உங்க வாராந்திர சர்ச்சு கூட்டத்தை தாண்டி அற்புத சுகமளிக்கும் விழா இதெல்லாம் எதுக்காக நடத்துறீங்க? உங்களுக்கு உங்க மக்களுக்குள்ள சர்ச்சில் உங்க விழா நடத்தினா போதும். இதைத்தான் நம்ம பேராசிரியர் இவர் சொல்லுவார், ராமசீனிவாசன். இந்தியால இது 100 திருக்குறள் பப்ளிஷ் பண்றாங்க, 100 இது பகவத்கீதை பப்ளிஷ் பண்றாங்கன்னா 500 பைபிளும் 400 திருக்குறானும் பைபிள் பப்ளிஷ் பண்ணப்படுகிறது. ஆனால் இவை எல்லாமே இந்துவை டார்கெட் பண்ணி இருக்கு. அவங்க கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் கொடுக்கறது இல்ல, முஸ்லிம்களுக்கு குரான் கொடுக்கல, இந்துக்களை மாத்தணும்னு பண்றாங்க. சார், கடவுள் என்னை தேவப்பிரியாவை எந்த குடும்பத்துல எந்த நாட்டுல யாருக்கு பிறக்கணும்னு டிசைட் பண்ணாரோ அப்ப அவருக்கு தெரியும் நான் எந்த மதத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு. சோ கடவுள் மனிதனை பைபிள் என்ன சொல்லுதுன்னால் தன்னுடைய சாயலில் மனிதனை படைத்தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அடுத்தது மனிதன் என்பது கடவுளின் இருதயம். அப்படிப்பட்ட கடவுளின் படைப்பை மதம் மாத்துறீங்கன்னா நீங்க கடவுளை நம்பல, உங்க கதை புத்தகங்களை நம்புறீங்க, பைபிளோ குரானோ.
கடவுள் ஒருவரை எந்த மதத்துல படைத்தாரோ அந்த மதத்துக்கே அவர் போட்டோம். அவரா படிச்சு மாறினா மாறிக்கிட்டா வேற விஷயம். அது மாதிரி நடக்கிறது 100க்கு 1 கூட நடப்பதில்லை. ஆனால் திட்டமிட்டு பணம் கொடுத்து ஒருத்தரை மாத்தினா இவ்வளவு ஃபண்டு அப்படிங்கறத யாரு இதுக்கு இவர் காந்தியடிகள் காட்டியிருக்காரு. ஒரு வருமா எனக்கு போன வருஷம் நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்க, நான் 10 பேர் அனுப்பிச்சேன். இந்த வருஷம் 100 பேர் அனுப்பணும்னா 10,000 கொடுத்து, நான் சொல்றது 100 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிருக்கும் இப்படின்னு அவங்க கேட்டாங்கிறத சுட்டி காட்டியிருக்கார். என்னிடம் அரசாட்சி வந்தால் முதலில் நான் மிஷனரிகள் இங்கு தொண்டு செய்கிறேன் என்ற பெயரில் மதம் மாற்றுவதை தடுப்பேன்னு சொன்னவர் மகாத்மா காந்தி. எனவே இவங்க தொண்டு செஞ்சாங்க, கல்வி கொடுத்தாங்கிறதெல்லாம் பொய். அடிப்படை மதம் மாற்றம் செய்யணும். மதம் மாற்றினால் அவர்கள் இந்திய தேசியத்திற்கு எதிரானவர்களும் தமிழ் பண்பாட்டுக்கு எதிரானவர்களும் மாறுகிறார்கள். எனவே இதை தடை செய்யணும். இது கரெக்டான இடத்துல கரெக்டான கோர்ட்ல இருக்கு, அதற்கு தீர்வு வரணும். ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னால் இந்திய கோர்ட்டுகள் மேல அந்த அளவுக்கு இல்ல, மேல போக போக கடைசியில இது வீக் ஆகத்தான் வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆக ஆக அட்லீஸ்ட் அடுத்த 5 வருஷத்துல இது குறையுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அடுத்து நம்ம பார்த்திருப்போம் நம்ம சென்னை கார்பரேஷன் ஒரு டெண்டர் விட்டுருந்தாங்க. அது ஒரு சர்ச்சை ஆனோடனே திருப்பி அந்த டெண்டரை பின் வாங்கிட்டாங்க. என்ன ஆச்சு? ஏன் டெண்டரை விட்டாங்க? ஏன் இப்ப அதை திரும்ப பெற்றாங்க? அதாவது சென்னை கார்பரேஷனுடைய கமிஷனராக இருப்பவர் இப்போ குமரகுருபரன். அவர் பல காலம் இந்து சமய அறநிலைத்துறையில் இருந்தார். சேகர் பாபுவிற்கு நண்பராகிவிட்டார். ஒரு பக்கம் இந்து அறநிலைத்துறையில 2000 கோடிக்கு புதுசா டெண்டர். இந்த வர்ற மார்ச்சுக்குள்ள நம்ம ஆட்சி முடிஞ்சிடணும். ஸோ டெண்டர் போட்டால் 30% உடனடியாக அமைச்சருக்கும் பார்ட்டி ஃபண்ட் என்று வாங்குகிறார்களாம். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு டெண்டர் போட்டு நம்ம வாங்கணும்னு பாக்குறாங்க. இப்ப டெண்டர்னு நீங்க போட்டீங்கன்னா இப்ப கார்த்திக் கலந்துக்கலாம், தேவப்பிரியா கலந்துக்கலாம், XYZ கலந்துக்கலாம். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, நாளைக்கு டெண்டர்னு இன்னைக்கு போடுறாங்க. அப்போ எத்தனை பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது? அது தெரிஞ்சா கூட நீ வரக்கூடாதுங்கிறதுக்கு என்ன ஒரு கண்டிஷனை சேர்த்திருக்காங்க. சைட்ல இருக்கிற இன்ஜினியர் கிட்ட நீ சைட் பார்த்து அதுக்கப்புறம் தான் கோட் பண்றன்னு சைட் சர்டிபிகேட், இன்ஜினியர் சர்டிபிகேட் வாங்கி வைக்கணுமா? ஒரு நாளைக்குள்ள எத்தனை பேரால இது முடியும்? திட்டமிட்டு ஏற்கனவே யாருக்கு கொடுக்கணும், யார் தனக்கு 25-30% பார்ட்டி ஃபண்ட் அல்லது ஏடிஎம் ஆக பணம் கொடுப்பார்கள்னு கொடுக்குறாங்க. இதுல பல இடங்கள்ல பார்த்தால் அவர்கள் சொன்ன ரேட்டுக்கும் இதுக்கும் ஜாஸ்தியா இருக்கு சார். இன்னொன்னு, நீங்க பஸ் ஏறுறீங்களான்னு தெரியல, தேவப்பிரியா பத்தி பலருக்கும் தெரியும். நான் இன்னைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுவேன். கடந்த 3 மாதத்துல பாத்தீங்கன்னா வடபழனி பஸ் ஸ்டாண்டு, மாம்பலம் பஸ் ஸ்டாண்டு, பிராட்வேல இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, இதையெல்லாம் 100-150 கோடிக்கு டெவலப் பண்றேன்றாங்க. இப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பஸ் வரதே குறைஞ்சிட்டு இருக்கு. அங்க இருந்து வந்து போற பஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனா பில்டிங் மாத்திரம் கட்டுறேன்றாங்க. ஏன் அப்படி பில்டிங் கட்டினா இவங்க பாக்கெட் ரொம்பது. எனவே இதுல ரொம்ப தீவிரமாக மாட்டிக்கிறாங்க. அரசு ரூல் படி டெண்டர் போட்டா குறைந்தபட்சம் 15-30 நாள் டைம் கொடுக்கணும். அப்பதான் எல்லாரும் போட்டி போட முடியும். ஸோ 15-30 நாள் கொடுக்காம ஒரே நாள்ல நாளைக்கே டெண்டர் போடணும். அதுல ஒரு கண்டிஷன், யாராலையும் ஃபில்அப் பண்ண முடியாதுன்னு ஏற்கனவே பிக்ஸ் பண்ணது. இதை உடனடியாக ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையாளர் பார்த்து அதை வைரல் செய்ய உடனே நாங்க கேன்சல் பண்ணிட்டோம்ன்றாங்க. இதுல பாதி கான்ட்ராக்ட் தேவையில்லாத ஒர்க்குகள். இப்ப எதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு 100 கோடிக்கு கட்டணும்? வடபழனியாக இருக்கட்டும், டி நகராக இருக்கட்டும், இன்னைக்கு அங்க வர்ற பஸ்ஸை பிடிக்கிற மக்கள் அந்த பில்டிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. வர்றவங்க எல்லாம் பஸ்ஸை வாங்கி பஸ்ஸை ஏறி போறாங்க. பஸ்களே ரோட்ல ஓடாம குறைஞ்சு போய் பஸ்ஸை நம்பி இருக்க முடியாதுங்கிறப்ப வீணாக பல கோடிக்கு கட்டுறாங்க. ஏன்னா கடன் வாங்குறதுக்கு உலக வங்கி போன்றவை புது பில்டிங்க்கு கிடைக்குது. சோ அதை பண்ணாதான் பார்ட்டி ஃபண்ட் வருதுன்றாங்க. ஆனால் விஞ்ஞான ரீதியாக டெண்டர் போட்டு தான் நடத்தினோன்னு காட்டுறதுக்காக டெண்டரை அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரே நாள்ல யாராலையும் நிறைவேற்ற முடியாத கண்டிஷனை வச்சு பண்ண பார்த்தாங்க. ஒரு சிறந்த நிருபருடைய செயலால் நிறுத்தப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கார்பரேஷன்ல டெண்டர் விட்டு ஒருவர் கலந்து கொள்ள போக இந்த வேலை ஏற்கனவே முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க, தனக்கு வேண்டிய கட்சிக்காரர்களுக்கு கான்ட்ராக்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக டெண்டர் போடுறாங்க. இவை நிறுத்தப்பட வேண்டும். தமிழக இன்னைக்கு நீ பேப்பர்லயே 200 கோடி ரூபாய்க்கு மசாலா பாண்ட்ஸ்ன்னு விட போறாங்க கார்பரேஷன். கடன் வாங்க ஆரம்பித்து விட்டால் அது நிற்கவே நிற்காது. போன ஆட்சியில திமுகவுடைய வாக்குறுதி பத்திரத்துல என்ன சொல்லுது, 505 வாக்குறுதி கொடுத்துட்டோன்னு பயப்படாதீங்க, நாங்க வீணான செலவுகளை நிறுத்தி
லீக்கேஜஸை கட்டுப்படுத்தி கடனை குறைப்போம்னாங்க. ஆனா இவங்க இந்த 4 வருஷத்துல எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க? இதுக்கு முன்னாடி 75 வருஷத்துல வாங்கின கடனை விட இந்த 4 வருஷத்துல அதிகமாக கிட்டத்தட்ட நேரடி பட்ஜெட்ல ஒரு 4.5 லட்சம் கோடி, டிரான்ஸ்போர்ட்டுக்கும் இபிக்கும் இன்னொரு 2 லட்சம் கோடின்னு 7 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஆனால் கட்டுமான செலவு இல்லை. எனவே இது வீண். நல்ல வேளையாக ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிருபர் இதை பார்த்திருக்கார். ஆனா திமுகங்கிறது வேற ஒரு வழியில திருப்பி வர பார்ப்பாங்க. இதே நேரத்துல இன்னொன்னையும் சொல்லிடணும். சேகர் பாபுடைய இன்னொரு துறையான இதுல இந்து சமய அறநிலைத்துறையில 2000 கோடிக்கு கான்ட்ராக்ட். அதை தடுக்கிறதுக்காக ஆலயம் வழிபடுவோர் சங்கத்துல இருந்து TR ரமேஷ் வழக்குல அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, 35,000 கோவில்களில் ஒருவேளை பூஜைக்கு கூட காசு வரவில்லை அப்படிங்கிறாங்க. கோயில்களை காசு பார்க்கும் இது பிசினஸ் ஆக பார்த்து ABCDன்னு வச்சிருக்காங்க. அதுல 35,000 கோடி, ஆண்டு வருமானம் 10,000 ரூபாய்க்கு கீழே. சார், நீங்க நல்ல கோயில கொடுத்தாலே ஒழிய சொத்து இல்ல கோயில தான் எடுப்பாங்க. ஆனா உங்க கையில வந்தப்புறம் இப்படி ஆச்சுன்னா எதுக்கு சார் நீங்க நடத்துறீங்க? இத முதல்ல வெளியில போங்க, பக்தர்கள்ட்ட கொடுங்க. நல்ல ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பக்தர்கள்ட்ட கோயில கொடுத்துடலாம். இந்த ஆட்சி வீண் செலவு செய்கிறதுக்கு பல டெக்னிக்ல ஃப்ராடு டெண்டர் தடுக்கப்பட்டுள்ளது, வரவேற்கப்படுகிறது. காணொலியில இறுதியான கேள்வியா, முன்னாள் திமுக எம்பி அவர்கள் மேல 6 மாசத்துக்குள்ள விசாரணை நிறைவு பெறணும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, காவல் ஆய்வாளருக்கு கிட்டத்தட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை செஞ்சிருக்காங்க. என்ன வழக்கு? காவல்துறை அப்படி என்ன தவறு செஞ்சது இந்த விசாரணையில? திருநெல்வேலியில இருக்கிற CSI சர்ச், அதுக்குள்ள நடக்கிற அலங்கோலங்கள். இதை நான் சொன்னா மதவெறின்னு மற்ற மதம் சொல்லுவாங்க. ரொம்ப எளிதா புரியணும்னா RTIல போட்டு எடுத்த விவரம் படி CSI பாளையங்கோட்டை சர்ச் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல நடக்கிற டயோசிஸ்க்கு எதிரான கேஸுக்கு டயோசிஸ் வக்கீலுக்கு கொடுத்திருக்கிறது 52 கோடி 5 வருஷத்துல. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய் வக்கீல் ஃபீஸ் கொடுக்குறாங்கன்னா அங்கே எந்த அளவுக்கு ஊழல் நடக்கிறது? அப்ப அங்க திருநெல்வேலிக்கு எம்பியாக இருந்தவர் ஞான திரவியம், அவர் சொன்ன வேலை நடக்கல, அவருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கல அப்படிங்கறதுனால அங்கே அவர் மிரட்டுறார் மீட்டிங்ல. அங்கே இருந்த ஒரு பிஷப் ஒருத்தர், இது காட்ஃப்ரே நோபல்னு சொல்லிட்டு திரு மோகன் சீலாசத்துடைய சகலை, இவர் சட்டையை பிடிச்சி அடிக்காத குறையா மிரட்ட, அது வீடியோ ரெக்கார்ட் ஆக அது வழக்கு பதிவானது. ஆனா வழக்கு பதிவு பண்ணா ஃபர்ஸ்ட் FIR போடணுங்க. போட்ட FIR அவரு அடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. அவர் MLA-வா நின்று அவருக்கு சீட்டு கொடுக்காம எலெக்ஷன் முடிஞ்சு அவருக்கு பதிலாக வேறொருத்தர் அவர் அந்த MLA MP ஜெயிச்சது செல்லாதுன்னு நயினார் நாகரேந்திரன் கேஸ் போட்டிருக்காரு திருநெல்வேலியில. ஆனால் இந்த MP பேர்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த FIR-ஐயே சர்வ் பண்ணல. திமுக காரன் தப்பு பண்ணா FIR-ஏ போட மாட்டீங்க, இல்ல போட்டீங்கன்னா அதுல எவ்வளவு ஓட்டை இருக்கோ 10 ரூபா ஃபைன் போடுற மாதிரி எல்லாம் FIR போடுவீங்க, தண்டனை கிடைக்கிற மாதிரி. இந்த கேஸ்ல போட்ட FIR-ஐயே சர்வ் பண்ணல. ஒரு சர்ச் உள்ள ஒரு அங்கியை அணிந்துள்ள ஒரு பாதிரிய சட்டையை பிடிச்சு அடிக்கிற அளவுக்கு ஒரு திமுக காரன் போயிருக்கான். அதனால அவருக்கு கட்சி திமுக MP சீட்டு கொடுக்காத அளவுக்கு போனாலும் போலீஸால ஒரு FIR-ஐ சர்வ் பண்ண முடியலன்னா இங்கே நடப்பது காவல்துறையா ஏவல் துறையா அப்படின்னு கேட்கிற கேள்வி தப்பு இல்லை. அதை நம்ம மீடியாக்கள், RSD மீடியா அல்லது மீடியாக்களாக இது ஹைகோர்ட்ல இது அந்த லெவலுக்கு வர வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ணல. ஏன்னா எதிர்த்து வழக்கு போட்டவங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்றதால நடக்குது. இல்லைன்னா ஜார்ஜ் பொன்னையாங்கிறவரு அமித்ஷாவையும் மோடியும் கொல்லலாம், பாரத் மாதா மேல நடக்க கூடாது, பூமாதா அப்படின்னு சொல்லிட்டு MR காந்தியை கிண்டல் பண்ணாரு. எங்க அப்பா அம்மா எல்லாம் நல்ல இந்த மோசமான இந்து மதத்துல எல்லாம் மாறிட்டாங்க, இவர் பேசியதில் 2 பிரிவுகள் கீழ் தவறு செஞ்சாருன்னு சொல்லி 2022 வந்த 21 எண்டுல வந்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி தரல சார். திமுகங்கிறது BJP காரன் ஒரு ட்வீட் போட்டா அடுத்த நாளே உங்க வீட்டுக்கு இல்லாட்டி இங்க இருந்து அஹமதாபாத்துக்கு போய் இவரை ஜான் ரவியை கைது பண்ணிட்டு வரும். இப்ப 3 ஸ்பெஷல் காவல் படைய போய் அனுப்பிச்சு நடிகை இவங்களை காயத்ரியா அவங்கள கைது பண்ணிட்டு வரும். ஆனால் தெளிவாக சட்டத்தின் மின் குற்றம் செய்தவர் அப்படின்னு உயர் நீதிமன்றம் குவாஷ் பண்றப்ப வைரமுத்து, ஜார்ஜ் பொன்னையா, இப்ப இந்த திமுக MP ஞான திரவியம் இத்தனை பேர் சொன்னதுக்கு அப்புறமும் ஸ்டெப் எடுக்கலன்னா திமுக காரன் தப்பு பண்ணா
திமுக காப்பாற்றும். இதுதான் திராவிட மாடல் தியாகம் அப்படிங்கிறது மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தலில் திமுக இதே நிலையை இன்னும் 8 மாதத்தில் தொடர்ந்தால் நிச்சயமாக படிப்பார்கள். ஆனா திமுக ஆல்ரெடி விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. உடம்பு சரியில்லைன்னு போய் மோடி வரும் பொழுது அவரை ரிசீவ் செய்யாத நிலையிலும் சீமான் போய் அவரை பார்க்கிறார். சீமான் வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் அவரு விஜயலட்சுமி வழக்குல தமிழக அரசு வக்கீல் வராம அது போஸ்ட்போன் பண்ணப்பட்டது. அதன் பிறகாக இப்ப ஓபிஎஸ் போய் சந்திச்சுட்டு நேற்றுக்கு உடனே மத்திய அரசுக்கு எதிராக பேசுகிறார்கள். திமுக இன்னைக்கு தேமுதிகவின் இது விஜயகாந்த் மனைவி சந்தித்தார் என்று வருகிறது. இதெல்லாம் நான் முன்னாடியே சொன்னதுதான். இதெல்லாம் நடக்கக்கூடும், இந்தந்த கட்சிகள் போகும்னு தான் சொல்லிட்டு இருந்ததுதான். எனவே அதிமுக கூட்டணி முழுமையாக செயல்பட்டு ஒர்க் பண்ணா அடுத்த 8 மாதத்தில் மீண்டும் கருணாநிதி ரெக்கார்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் ஒரு முறை கூட 2வது முறை திமுக ஜெயிச்சதில்லை என்பதை நிறைவேற்றுவார். ஆனால் அவர் திருத்திக் கொள்ள 9 மாதம் வாய்ப்பு இருக்கிறது, பார்ப்போம்.